வணக்கம். கிம்ப் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டெய்னர்ட்டால் இந்த டியூட்டோரியல் உருவாக்கப்பட்டது. இப்போது இன்றைய டியூட்டோரியலுடன் ஆரம்பிக்கலாம். இது கர்வ்ஸ் பற்றியது. முதலில் டூல் பாக்ஸில் கர்வ்ஸ் டூல் ஐ செயலாக்குகிறேன். பின் இந்த படத்தில் சொடுக்கலாம். கர்வ்ஸ் டூல் இல் ஒரு ஹிஸ்டோகிராம் இருப்பதை காணலாம். இங்கே சாம்பல் அளவீடுடன் இரு பட்டைகள் உள்ளன. கர்வ்ஸ் டூல் இல் தேர்ந்தெடுக்க பிரிவ்யூ, சேவ், ஒப்பன் போன்ற சில பட்டன்கள் உள்ளன. ஆனால் இப்போதைக்கு கர்வ்ஸ் டூல் இன் சாம்பல் அளவீடு பட்டையை காண்போம். இங்கே இந்த பட்டை மூலப்படத்தின் வெவ்வேறு நிறவீச்சை காட்டுகிறது. இந்த பட்டையில் சில பிக்சல்ஸ் மிக கருமையாகவும் சில மிக வெள்ளையாகவும் மற்றும் சில கருப்பு வெள்ளைக்கு இடையேயும் உள்ளன. இங்கே கிடைமட்ட பட்டை 256 வெவ்வேறு நிற சாயலை கொண்டுள்ளது. இந்த பட்டையின் ஆரம்ப புள்ளி 0. அது கருப்பு. கடைசி புள்ளி 255. அது வெள்ளை. உதாரணமாக இங்கே இந்த 184 சாம்பல் நிறம். இந்த படம் பல நிறங்களை கொண்டுள்ளது. சேனலை மாற்றுவதன் மூலம் பல்வேறு நிறங்களை இங்கே என்னால் காட்ட முடியும். கலர் சேனலில் ரெட் ஐ தேர்ந்தெடுக்கலாம். படத்தில் சிவப்பு நிற சாயலை காணலாம். அதேபோல கிரீன் மற்றும் ப்ளூ க்கு மாற்றி அதனதன் நிறச்சாயல்களை பெறலாம். இந்த படத்தில் அதிகமான மதிப்புகளை கொண்ட கிரீன் சேனல் மேலாதிக்க சேனலாக இருப்பதால் இது மிக வியப்பாக இல்லை. இப்போது ரிசெட் சேனல் ஐ சொடுக்குக. ஒவ்வொரு சாயலின் மேலே ஹிஸ்டோகிராமின் வளைவானது லுமினோசிட்டி ஐ கொண்ட பிக்சலின் எண்ணிக்கையாகும். இங்கே ஒரு பகுதி உள்ளது. அங்கு பட்டையின் மீது இந்த டெர்மினல் மற்றும் இந்த டெர்மினலில் கிட்டத்தட்ட சம எண்ணிக்கை கொண்ட பிக்சல்ஸ் உள்ளன. இங்கே உயர்மட்ட நிறவீச்சு உள்ளதாக ஹிஸ்டோகிராம் காட்டுகிறது. கர்வ்ஸ் டூல் செயலில் இருக்கும்போது படத்தினுள் செல்க. மவுஸ் கர்சர் ஒரு சிறு டிராப்பர் ஆக மாறுகிறது. இங்கே சொடுக்கும்போது ஹிஸ்டோகிராமில் கோடு அந்த புள்ளிக்கு நகருகிறது. எந்த நிறச்சாயல் படத்தினுள் எங்கு உள்ளது என காண படத்தினுள் சொடுக்கி சுற்றி நகருக. இப்போது இங்கே கிடைமட்ட பட்டையை பார்த்தோம். இது இங்கே வெளியீடு. இங்கேயும் 256 பல்வேறு மதிப்புகள் உள்ளன. அவை இந்த படத்தை வடிவமைக்கிறது. கிடைமட்ட பட்டை வளைவினுள் வைக்கப்படுகிற டேட்டாவை கொண்டுள்ளது. செங்குத்து பட்டை வெளியே வைக்கப்படுகிற டேட்டாவை கொண்டுள்ளது. இடையில் கிராஃப்-க்கு குறுக்கே இருக்கும் இந்த கோடு டிரான்ஸ்லேஷன் பங்ஷன் ஆகும். சாம்பலின் நடுப்பகுதியில் இருந்து டிரான்ஸ்லேஷன் கர்வ்-க்கு போகும்போது பின் இடப்பக்கம் செங்குத்து பட்டைக்கு போகும்போது சாம்பலின் நடுப்பகுதியை மீண்டும் தொடுகிறேன். விரும்பும் போது இந்த வளைவை இழுக்கலாம். இதை கீழே இழுக்கும்போது படம் சற்று கருமையாவதை காணலாம். இப்போது சாம்பலின் நடுப்பகுதியில் இருந்து மேலே வளைவுக்கு செல்லும்போது பின் இடப்பக்கம் செல்க. அடர் சாம்பலில் நிறுத்துகிறேன். இங்கே கீழ்ப்பட்டை உண்மையான உள்ளீடு என்பதையும் செங்குத்து பட்டை கர்வ்ஸ் டூல் இன் வெளியீடு என்பதையும் இங்கே பாருங்கள். இந்த வளைவை பல வழிகளில் மாற்றலாம். அதற்கு வரம்பு கிட்டத்தட்ட இல்லை. ஒரு வரம்பு மட்டும் உள்ளது. அது பின்னோக்கி வளைவை இழுக்க முடியாது. அதை செய்யும்போது கர்வ்ஸ் டூல் இன் அந்த புள்ளி இழக்கப்படுகிறது. ஆனால் படத்தில் பிரகாசமான பிக்சல்ஸ் ஐ பார்க்க விரும்பவில்லை எனில் அதற்கு அனைத்து புள்ளிகளையும் கீழே இழுக்கலாம். பின் படம் கிட்டத்தட்ட கருப்பாகும். இந்த புள்ளியை சற்று மேலே இங்கே இழுக்கிறேன். பின் இங்கே சற்று பிரகாசமானதை காணலாம்.
சில வருடங்களுக்கு முன் பாணியில் இருந்த படங்கள் போன்று வரும் வரை சுற்றி இந்த கர்வ்ஸ் டூலுடன் விளையாடலாம். ரீசெட் பட்டனை சொடுக்குவதன் மூலம் வளைவை மீள்துவக்கி உண்மை வளைவை பெறலாம். லீனியர் மோடு மற்றும் லாகரித்மிக் மோடு போன்ற மேலும் சில பட்டன்கள் உள்ளன. லாகரித்மிக் மோடில் சிறிய மதிப்புகள் உயர்த்தப்படுகிறது. இங்கே லீனியர் மோடில் இங்கே இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரை இரட்டை மதிப்பை கொண்டுள்ளது. லாகரித்மிக் மோடில் இந்த கோடு 1 ஆகலாம். இது 10, இது 100 மற்றும் இது 1000. ஒவ்வொரு படியும் 10 மடங்கு அதிக மதிப்பை தருகிறது. இதில் லீனியர் மோடில் சிறிய பிக்சல்ஸ் மறைக்கப்படுவதை காண்க. இங்கே இந்த மூலையில் 250க்கும் அதிகமான மதிப்புடைய பிக்சல்ஸ் உள்ளது என சொல்ல முடியாது என காண்க. ஆனால் லாகரித்மிக் மோடில் படத்தின் முழு வீச்சுக்கும் பிக்சல்ஸ் இருப்பதை காணலாம். பின் இங்கே கர்வ் டைப் என்ற பட்டன் உள்ளது. இதுவரை இந்த டூலை நான் பயன்படுத்திய போது கர்வ் வளைவை பெற்றேன். ஆனால் கர்வ் டைப்பை நான் மாற்றும்போது வளைவு மீது உண்மையில் வரைந்து சற்று வேடிக்கையான சிலதை பெறலாம். பின் சேவ் டயலாக் மற்றும் ஒப்பன் டயலாக் பட்டன் உள்ளன. வளைவுகளை மாற்றுவதுடன் முடிக்கும்போது பிற்கால பயன்பாட்டிற்கு அதை சேமிக்கலாம். விரும்பும்போது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். திருமணங்களை அதிகமாக படம் பிடிக்கும் ஒருவன் வெள்ளை ஆடைக்கு வெள்ளையில் அமைப்பை கொடுக்க நன்கு சீர் செய்யப்பட்ட ஒரு சிறப்பான பிரகாசமான ஷார்ட் கர்வ் ஐ வைத்திருப்பான். படத்தில் கர்வ்ஸ் டூல் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது? படத்தின் அடர்ந்த பகுதியை மேலும் அடர்த்தியாக்க விரும்புகிறேன். மத்தியில் இருப்பதை அவ்வாறே விட்டு விடுகிறேன். பிரகாசமான பகுதியை மேலும் பிரகாசமாக்க விரும்புகிறேன். இதை செய்ய ஸ் கர்வ் ஐ பயன்படுத்துவேன் என நினைக்கிறேன். கீழ்ப்பகுதியில் வளைவை சற்று கீழே இழுக்கிறேன். அடர்ந்த பகுதி மேலும் அடர்த்தியாவதை காணலாம். பிரகாசமான பகுதிக்கு செல்கிறேன். வளைவை மேலே இழுத்து பிரகாசமான பகுதியை மேலும் பிரகாசமாக்குகிறேன். மேலும் பிரகாசம் பெற வளைவை சற்று மேலே இழுக்கலாம். OK ஐ சொடுக்கும்போது வளைவுகளின் மதிப்புகள் சேமிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையை மீண்டும் இங்கு செய்யும்போது ஹிஸ்டோகிராம் மாறியிருப்பதை காணலாம். இங்கே இடையில் எந்த மதிப்புகளும் இல்லை. பிக்சல்களும் இல்லை. லாகரித்மிக் மோடு ஐ சொடுக்கும்போது அங்கேயும் சில பிக்சல்களுக்கு மதிப்புகள் இல்லை. ஒவ்வொரு முறையும் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தும் போது படத்தில் சில பிக்சல்களை இழக்கிறோம். எனவே எதிர்மறையாக செய்வதன் மூலம் வளைவு செயல்முறையை செயல்நீக்க முயற்சிக்க வேண்டாம். அதாவது வளைவை இங்கு மேல் இழுப்பதும் இங்கு கீழ் இழுப்பதும். OK ல் சொடுக்கவும். இப்போது இது மேலும் மேலும் மோசமாவதை காணலாம். முடிவில் படத்தில் கலர் பேண்டிங்ஸ் இருக்கும். எனவே கவனிப்புடன் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்கவும். இல்லையெனில் முடிவில் பிக்சல்களை இழந்து ஒரு இமேஜ் கலர் பேண்டிங்ஸ் ஐ அதில் பெறுவீர்கள். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. அடுத்த டியூட்டோரியல் ஐ பார்க்க பரிந்துரைக்கிறேன். கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு செல்க. கருத்துக்களை உங்களிடமிருந்து பெற விரும்புகிறேன்.
இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.